ஹஸ்பண்ட் கேட்ட ஃபிஷ் தம் பிரியாணி கேரளா ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? கேஜி முள்ளு இல்லாத மீனை உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. மீனுக்கு நல்ல காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் சாதா மிளகாத்தூள், பச்சை மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சை சாறு. மசாலா மீன்ல ஒட்டுறதுக்காக அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தோசைக்கல்லுல தேங்காய் எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ஊறின மீனை பொரிச்சு எடுக்க போறோம். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அதுலயே ஊத்தி நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துட்டு அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்க வைக்கணும் கோல்டன் கலர்ல. ஜார்ல வெள்ளைப்பூடு, இஞ்சி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சுக்கிடுவோம். நல்ல அகலமான பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சோன்னு ஆயில் போட்டு தண்ணி கொதிச்சோம் அரிசி போட்டு அதை இறக்கி வச்சிருவோம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கின அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்க எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி, மிளகா எல்லாம் போட்டுட்டு வாசனை போன அப்புறம் அதுக்கு மேல ஃபிஷ்ஷை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிட்டு அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு கோல்டன் கலர்ல நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு தூள், கொஞ்சம் நெய் போட்டு அப்படியே தம்ல போட்டுட்டு இறக்கிடுங்க. கலர் வேணும்னா மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே மனமான தம் ஃபிஷ் கேரளா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி